ஸ்ருதிக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு தெரியுமா தெரியாது, இவ்வளோ நேரம் ஆக்குறாளே. இல்லை ஸ்ருதிக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோன்னு. நான் முன்னாடியே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நம்ம வில்லியனூர் போர்டு பக்கத்தில் இருக்கோன்ட்டு. அண்ணா நேராக வில்லியனூர் என்டரிங் போர்டு இருக்குல்ல, அந்த என்டர் பண்ணும் போதே ஒரு சின்ன போர்டு இருக்குல்ல, அந்த ஸ்டாப்பிங்கில் தான் சோஃபியா, சாரா, அஜய் அவங்க 3 பேருமே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணும். பார்த்தியா, அவங்க ரீச் ஆயிட்டாங்க. சரி வாங்க எல்லாம் ஏறலாம். இல்லைப்பா, அந்த டிரைவர் இங்கே போயிருக்காங்க. நான் புக் பண்ண வேனே கிடையாது. நான் புக் பண்ண வேன்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். ஏசிலாம் போட்டு சூப்பராக இருக்கும் தெரியும். இல்லையா, அதனால தான் டூரிஸ்ட் வேனு பழைய தேஞ்சு போன 5 ரூபாய் காயின் மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ட்ரக்கு திருட்டு ட்ரக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம டிரைவருன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, அவனும் ஒரு திருடன். ஆட்டு பொம்மை நியூக்ளியர் பொம்மை மாற்றிட்டா. ஆனால் ஒன்றுடி, உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன வச்சு செஞ்சிட்டீங்க, அது மட்டும் நல்லா புரியுது. உங்களுக்காவது வச்சு செஞ்சாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. சரி, இது திருட்டு ட்ரக் தானே, நம்மளே போய் ஓட்டிடலாம். அப்புறமா போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் டூர்லாம் முடிஞ்சோடனே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம். இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. வாங்குப்பா, சோஃபியா சொல்கிற மாதிரி இதிலே போய்டுறோம். அப்புறம் இருட்டிடுச்சுன்னா போகவும் முடியாது, இங்கே தான் இருக்கணும். எனக்கு என்னமோ இது தப்பாக தெரியுது. நம்ம இதிலலாம் ஒன்றும் போவேணாம், இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம். இல்லை, போகக்கூடாதுன்னு சொல்கிற, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும்னு சொல்கிற. அப்போ நம்ம 7 பேரும் தள்ளிட்டே போகணுமா? நான் அப்படி சொல்லலை, இதிலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நேராக நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். பரவாயில்லப்பா, சோஃபியா சொல்கிறேன் நல்லாயிருக்கு. எனக்கு கேம்புக்கு போகணும். எனக்கும் சோஃபியா சொல்கிறது தான் நல்லா இருக்குன்னு தோணுது. நம்ம இதிலே கேம்பிங் போயிடலாமே. சோஃபியா சொல்கிற மாதிரி ட்ரிப்பு முடிஞ்சோடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாமே. எனக்கு என்னமோ தப்பாக தோணுது. விஜய் சொன்னது தான் கரெக்டு, நம்ம அப்படியே செய்யலாம். ஆமாப்பா, விஜய் சொல்கிறதும் அஜய் சொல்கிறதும் தான் கரெக்டு. நம்ம இதுலேயே போய் இதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம். ஒன்று பண்ணலாம், நம்ம ட்ரக்கை எடுத்துகிட்டு போகலாம். திடீர்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா, இந்த ட்ரக்கு நாங்கள் டூரிஸ்ட் ட்ரக்கு தான், எங்களுக்கு ரெண்ட்டுக்கு தான் விட்டாங்கன்னு சொல்லுவோம். இது திருட்டு போனதே எங்களுக்கு தெரியாதுங்களா. சப்போஸ் அப்படி யாருமே கேட்கலன்னா நம்மளே கொண்டு போய் எங்களுக்கு தெரியலன்னு விட்டுடலாம். ஓகே ஓகே. எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க ஏறலாம். ரோஷன், நீ பேசாமல் முன்னாடி ஒரு சீட் எக்ஸ்ட்ரா இருக்கா, முன்னாடி 2 சீட்டுக்கு பதிலாக 3 சீட் இருக்கா, நீ போய் அவங்க கூட உட்காந்துரு. ஓகே ஸ்ருதி. சரி ஓகே, வாங்க கிளம்பலாம். எல்லாம் இறங்குங்கப்பா. நம்ம இறங்கிட்டோம், இன்னும் அவங்களெல்லாம் காணுமே. நான் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட, அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ டென்ட் போடுறாங்களாமா. அப்போ நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணுறது? நம்ம அங்கே இருக்க சேரில் உட்காந்துக்கலாம். கிடைக்காம போயிருப்போம், நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். ஐயோ, எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டாலே. அக்கா வந்துட்டேன். தேங்க்ஸ் டி. சரி, அக்காவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றியாச்சு. இப்போ நம்ம உட்காந்துருந்தோம். வாங்க அப்பா, நம்ம உட்காந்து. ஐயோ, நம்ம பேரை ஃபஸ்ட்டு அவளை காப்பாற்றிடுவோம்டா. தேங்க்யூப்பா. பரவாயில்லப்பா. நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? ஓகே. ஹேண்ட்ஷேக். தேங்க்யூப்பா என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட நோ தேங்க்யூ, நோ சாரி.
அப்போ ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு? வாங்க போகலாம். ம் ம் ரஞ்சிதமே பாட்டு ஷூட்டிங்க நடக்குது. ம் சொல்லிருக்கேன். A few moments later. இது உண்மையாலே ட்விஸ்டரா? அதுதான் எனக்கும் தெரியல. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? எள்ளுவய பூக்களே எரடுத்தும் பார்க்கலையே. டேய் என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லடா, கொசு கடிச்சிருச்சுடா. அது அப்படிதான்டா இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு படுத்து. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன்.